We heard in the morning that who is a faithful and a wise. உண்மையும் விவேகம் உள்ளவன் யார் என்று நாம் காலையிலே கேட்டோம். Just want to show something about how can we be wise in the church. சபையில் நாம் எப்படி விவேகமுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். Ephesians chapter 3 verse 10. எபேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். In order that the manifold wisdom of God might now be made known through the church to the rulers and the authorities in the heavenly places. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. Says it is only through the church that the wisdom, the manifold wisdom of God can be shown to the devil and his hosts of hell. பிசாசுக்கும் வானத்தின் சேனைகளுக்கும் சபையின் மூலமாக மட்டுமே தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். Which means that each one of us have to walk in wisdom in the church. அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் சபையிலே ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். And how can we walk in wisdom? நாம் எப்படி ஞானத்திலே நடந்து கொள்ள முடியும், விவேகத்திலே நடந்து கொள்ள முடியும்? Because if we walk in wisdom, on the last day the Lord will say you have walked in the wisdom and then you were able to build the church. கடைசி நாட்களிலே நீங்கள் விவேகத்திலே நடந்து கொண்டால் நீங்கள் சபையை கட்டுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். As Paul says, many of you walk that causes me weeping. நீங்கள் अनेகர் நடக்கிற விதம் எனக்கு அழுகையை கொண்டு வருகிறது என்று பவுல் சொல்கிறார். We can turn to Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். We can read that verses 14, 15 and 16. 14, 15, 16 வசனங்கள். It is a very complicated verse and I shall try to make it as simple as possible. இது மிகவும் சிக்கலான வார்த்தைகளை போல இருக்கிறது. அதை எவ்வளவு எளிதாக்க முடியுமோ அவ்வளவு எளிதாக்கி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 14, 15 and 16. Brother, can you read that? Ephesians 2. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். It says that Christ made both groups into one, broken down the barrier of the dividing wall. பகையாய் நின்ற அந்த பிரிவினை நடுச்சுவரை தகர்த்து இருதரத்தாரையும் இரு கூட்டத்தாரையும் ஒன்றாக்கினார். That is what the Lord is doing these days. இதைத்தான் இந்த நாட்களிலே தேவன் செய்து கொண்டிருக்கிறார். Today also the Lord is doing the same thing. இன்றைக்கும் அதே காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். The difference, the barrier between different language groups. வித்தியாசமான மொழி பேசக்கூடிய மக்களுக்கு இடையே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சுவரை தகர்க்கிறார். And then different castes. வித்தியாசமான இனம் அல்லது ஜாதி. Different people from groups from different parts of Tamil Nadu. தமிழ்நாட்டிலேயே வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் ஒன்று சேர முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள். So you find that the Lord is breaking down the dividing wall. அங்கே பிரிவினையாக நிற்கக்கூடிய சுவரை ஆண்டவர் தகர்த்தெறிகிறார். Jesus himself did that in his own flesh, it says. இயேசுவே தம்முடைய சொந்த நாட்களில் அவர் அதை செய்தார். He destroyed, abolishing in his flesh the enmity, it says in this English. ஆங்கிலத்திலே அந்த பகையாய் நின்ற அந்த சிலுவையினால் அதை கொன்றார் பகையை என்று பார்க்கிறோம். And then it says that by destroying that, abolishing that enmity in his own flesh, he made two groups into one man. அவர் தம்முடைய மாம்சத்தினாலே அந்த பகையை அவர் கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். How can we bring two persons together? இரண்டு நபர்களை எப்படி நாம் ஒன்றாக கொண்டு வர முடியும்? How can the husband and wife come together? எப்படி கணவனும் மனைவியும் ஒன்றாக முடியும்? How can two brothers become one? எப்படி இரண்டு சகோதரர்கள் ஒன்றாக முடியும்? It is very easy if you can find the enmity in your own flesh. அது உங்களுடைய சொந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய பகைதான் காரணம் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் ஒன்றாகுவது எளிது. Then it says this enmity through the cross, by it having put to death the enmity, it says in verse 16. 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த பகையை சிலுவினாலே கொன்று என்று வாசிக்கிறோம். So through the cross we destroy this enmity. சிலுவின் மூலமாக அந்த பகையை நாம் கொல்கிறோம். But what I want to show today is, ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டியது என்ன? which the Lord showed me very recently. சமீபத்திலே ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியம். This enmity, it says in the English, it is very clear. ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. Abolishing in his flesh the enmity which is the law of commandments
இங்கே சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணமாகிய அந்த பகையை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து என்று வாசிக்கிறோம். So we can say this enmity raises within you because of the laws and commandments that you have. நமக்குள்ளாக பகை ஏன் எழும்புகிறது என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கக்கூடியதான சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக. I have got a law towards my brother. என்னுடைய சகோதரன் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. You should do like this. நீ இப்படித்தான் செய்ய வேண்டும். I have got a law towards my wife. You should do like this. என்னுடைய மனைவியின் பார்க்கும் பொழுது நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று என் மனைவி மீது ஒரு பிரமாணம் எனக்கு இருக்கிறது. Or I got a law towards my wife which says you should not do like that. அல்லது மனைவியின் மீது ஒரு பிரமாணம் எனக்கு எப்படி இருக்கிறது என்றால் இப்படி நீ செய்யக்கூடாது. Or I got a law towards my brother which says you should not do like that, you should do like this. அல்லது சகோதரன் மீது இப்படி நீ செய்ய வேண்டும் இப்படி நீ செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள். I got laws and laws and laws and laws towards the other person. மற்ற நபர் மீது எனக்கு ஏகப்பட்ட பிரமாணங்கள் இருக்கிறது. We can say that it is the expectations that I have about the other person. இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனால் மற்ற நபர் மீது எனக்கு இருக்கக்கூடிய கடுமையான எதிர்பார்ப்பு. And when I have this law, it is an expectation. எனக்கு இன்னொருவர் மீது ஒரு பிரமாணம் இருக்குது என்று சொன்னால் அது எதிர்பார்ப்பு. And as long as you have got a law or you have got an expectation from another person in the home or in the church, then there will be enmity. குடும்பமானாலும் சபையானாலும் எப்பொழுது இன்னொரு மீது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கேயே ஒரு பகை ஆரம்பித்து விடுகிறது. As a husband, you want your wife to make hot coffee. கணவனாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மனைவி சூடான காஃபி போட்டு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். If it is cold, you say that how can you give me cold coffee? அந்த காப்பியானது சூடு இல்லாமல் தணிந்து போய்விட்டால் எப்படி நீ ஆறுன காபி எனக்கு கொடுக்கலாம்? And then there is an enmity that has come. அங்கே ஒரு பகை வந்து விட்டது. How did that enmity come? எப்படி அந்த பகை வந்தது? Because I got a law towards my wife. என் மனைவியின் மீது எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. And next time wife makes that coffee hot. அடுத்த முறை சூடான காபியை தயாரித்து கொடுக்கிறாள். And then the husband says it is too hot, who can drink this? இது என்ன இவ்வளவு சூடா இருக்குது, இப்படி யார் குடிக்க முடியும் என்று கேட்கிறான். And that means you have got another law which says that this coffee temperature should be perfect to me, my expectation. இந்த காப்பியினுடைய அந்த சூடானது என்னுடைய எதிர்பார்க்கக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். அதிகம் இருக்க கூடாது, குறையும் இருக்க கூடாது. I got a law. எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. We have got laws and laws and laws. இப்படி ஒரு பிரமாணம், விதிகள், சட்டங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். When I got laws about my brothers. சகோதரர்களை குறித்து எனக்கு பிரமாணங்கள் இருக்கிறது. Then enmity comes. அங்கே பகை வளருகிறது. Because brother is not able to do that or did not do that. அந்த சகோதரனாலே அதை செய்ய முடியவில்லை அல்லது அவர் செய்யவில்லை. Or my wife could not do that, or your husband could not do that. அல்லது என்னுடைய மனைவினாலோ கணவனாலோ அதை செய்ய முடியவில்லை. And immediately உடனடியாக there is an argument, there is a fight, there is a quarrel. அங்கே ஒரு வாக்குவாதம், அங்கே ஒரு பிணக்கு, அங்கே ஒரு சண்டை. You have got some of you sitting here has got a law against your elder brothers. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உங்களை மூப்பரை குறித்து பிரமாணங்கள் இருக்கிறது. The elder should be like that, he should not be like this, he should not be like this, he should be like this, he should be like this. மூப்பர் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்க கூடாது, அப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்க கூடாது என்று பிரமாணங்கள். We have got expectations. நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. We have got laws made for the other person. மற்ற நபருக்கு என்று நாம் பிரமாணங்களை உண்டாக்கிக் கொள்கிறோம். And when we make laws for the other person, மற்ற நபருக்கு நாம் பிரமாணங்களை உண்டாக்கும் பொழுது what happens? என்ன நடக்கிறது? Enmity comes. பகை வளருகிறது. When husband and wives have got laws about one another, கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பிரமாணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், and then there will be enmity. அங்கேயும் பகை வளருகிறது. Enmity will definitely come. கண்டிப்பாக அங்கே பகை எழும்பும். And then if you do not cleanse that enmity, அந்த பகையை சுத்திகரித்துக் கொள்ளாவிட்டால், through the cross, if you do not put that to death, சிலுவையின் மூலமாக அந்த பகையை நீங்கள் கொல்லவில்லை என்றால், and if you do not cleanse that enmity, அந்த பகையை நீங்கள் சுத்திகரிக்காத பட்சத்தில், dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, that enmity will sit there, அந்த பகை அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும். and then it will grow, அது உங்களை உடைத்துவிடும். and one day it will break open
அது வளர்ந்து ஒரு நாளிலே அது வெடித்துக் கொண்டு வெளியே That வரும். is the reason why there is a divorce happening in the world. ஆகவே தான் இந்த உலகத்திலே விவாகரத்துகள் நடக்கிறது. That is the reason why sometimes brothers who have got very close fellowship suddenly leaves the church. அதிக நெருக்கமான ஐக்கியம் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் திடீரென சபையை விட்டு வெளியே போவதற்கு இதுதான் காரணம். Because you have got expectations and the other person has not worked according to the expectation. எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது, மற்ற நபர் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல அவர் பணி செய்யவில்லை, அவர் நடந்து கொள்ளவில்லை. And therefore there is a problem. ஆகவே அங்கே ஒரு பிரச்சனை. Expectations is a cause. எதிர்பார்ப்புகள் அது பிரமாணங்கள். So it will the same thing Paul says in Romans chapter 7. அதே போல தான் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார். Romans chapter 7 it says. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7 verse 7 it says. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். It says in the middle of the verse it says, I would not have come to know sin except through the law. நியாயப்பிரமாணம் இல்லாத பொழுது அது பாவம் என்பதை நான் அறியவில்லை என்று சொல்கிறார். I do not know that there is a sin unless there is a law. அங்கே பிரமாணம் இல்லை என்று சொன்னால் அங்கே பாவம் என்பதை நான் அறியாதிருந்தேன். Verse 8 the last part it says, apart from the law there is no sin. The sin is dead. 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும். When I have got expectation about another person, இன்னொரு நபர் மீது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே ஆனால், and then that person does not do that, அந்த நபர் நான் எதிர்பார்ப்பது போல செய்யவில்லை when ஆனால், I have got a law, எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, then the enmity comes, then there is sin comes, அங்கே பாவம் எழும்புகிறது, பகை எழும்புகிறது, then there is sin comes in. அங்கே பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது. What shall we do? நாம் என்ன செய்யலாம்? What shall we do? நாம் என்ன செய்ய முடியும்? Lord, I don't want to have this expectations. I don't want to have this law against my brother, my wife, my husband. என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக, என்னுடைய கணவனுக்கு விரோதமாக நான் இந்த எதிர்பார்ப்பையும் பிரமாணத்தையும் வைத்திருக்க விரும்பவில்லை. Lord, when this law rises up within me, எனக்குள்ளாக அந்த பிரமாணமானது எழும்புகிறது. when it rises up, அது வெளியே எழும்பும் பொழுது, Lord, I want to put that to death. அதை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். And if I do not do that, அதை நான் செய்யாத பட்சத்தில், if I continue with that, நான் அதிலேயே தொடர்ந்திருப்பேன் ஆனால், this enmity will grow. அந்த பகை வளரும். Isn't it the same thing that in John's epistle John says? 1 யோவானிலே நாம் இதே காரியத்தை வாசிக்கிறோம். In 1 John chapter 1, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் it says in verse 6, 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். if we say that we have fellowship with him and yet walk in the darkness, we lie and do not practice the truth. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். We are not walking in the light. நாம் வெளியிலே நடப்பதில்லை. And if we say that we have fellowship with him, அவரோடு கூட ஐக்கியம் இருக்கிறது என்று நாம் சொன்னால், then yet we walk in the darkness, ஆனாலும் இருளிலே நாம் நடந்தால், we lie, நாம் போய் சொல்கிறோம். and we do not practice the truth. நாம் சத்தியத்தின்படி நடக்கிறதில்லை. And then if you walk in the light, what will happen? நீங்கள் ஒளியிலே நடந்தால் என்ன நடக்கும்? You will get light on this law that you have, these laws that you have, these expectations that you have about the other person. மற்ற நபர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அதே பிரமாணங்களாய் மாறுகிறதை குறித்து நீங்கள் வெளிச்சம் பெறுவீர்கள். And that is called sin. அதுதான் பாவம். It says in verse 8, 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், if we say that we have no sin, we deceive ourselves. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். You should do like this, நீ இப்படி செய்ய வேண்டும், she should do like that, இவள் இப்படி செய்ய வேண்டும், and my wife should be like this, my husband should be like that, என்னுடைய மனைவி இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கணவன் இப்படி இருக்க வேண்டும், my children should be like this. என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும். Expectations and laws and commandments for the other person. பிரமாணங்களும் சட்டத்திட்டங்களும் மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும். And when I walk in the light, நான் ஒளியில் நடக்கும் பொழுது, then God will give me light on that expectations that I have. நான் வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளின் மீது ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார். Then I say, Lord, how evil and how bad and what a sin it is, Lord. ஆண்டவரே, எவ்வளவு பொல்லாப்பானதா இது காணப்படுகிறது, எவ்வளவு கெட்டதா இருக்கிறது, எவ்வளவு பாவமா இருக்கிறது ஆண்டவரே. Let us not say that we have no sin. நமக்குள்ளே பாவம் இல்லை என்று நாம் சொல்லாதிருப்போம். Lord, then the enmity will come. அப்படி பகை உள்ளே வருகிறது. And when you walk in the light, God will show you the enmity. நான் ஒளியிலே நடக்கும் பொழுது தேவன் எனக்குள்ள எழும்புகிற பகையை காண்பிப்பார். How that enmity is coming within you. உங்களுக்குள்ளாக எப்படி இந்த பகை வெளியே வருகிறது? Because you have got that expectation. ஏனென்றால் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. I remember when a brother did not do something. ஒரு சகோதரன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யவில்லை என்றால், immediately complaints, accusation, குறை சொல்லுதல், accusation, குற்றம் சாட்டுதல். And then the Lord asks, ஆண்டவர் கேட்கிறார், this is more serious, or the fact that he has not done something is more serious? அவர் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறாரே அது சீரியஸான காரியமா, அல்லது நீ இப்பொழுது உனக்குள்ளாக
குற்றம் சாட்டுதல் எழும்புகிறதே அது சீரியஸான காரியமா? Lord, it is 1,000 times worse than what he has not done, that my attitude towards him. ஆண்டவரே, அந்த சகோதரன் செய்யாத காரியத்தை காட்டிலும் ஆண்டவரே எனக்கு அவர் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை 1000 மடங்கு கொடிதா இருக்கிறது ஆண்டவரே. This is the enmity. Kill that. அது ஒரு பகை, அதை கொன்று விடுங்கள். Kill that. அதை கொன்று விடுங்கள். If you do not kill that, அதை கொல்லவில்லை என்றால் it will grow. அது வளரும். It will grow. அது வளரும். It is only a matter of time. அது காலம்தான் தாமதம். It will break. அது உடைந்து விடும். Everything will break. எல்லாமே அங்கே உடைந்து விடும். That is the reason why it leads to divorces in the family. ஆகவே தான் குடும்பங்களிலே விவாகரத்துகள் இது நடைபெறுகிறது. If we say we have no sin, we deceive ourselves. நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். Let us be wise. நாம் ஞானமுள்ளவர்களாக இருப்போம். Let God, if God can show the wisdom, the manifold wisdom of God. தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை அவர் காண்பிக்கிறார். These people identify this their own sin and their own enmity. இது என்னுடைய சொந்த பாவம், இது என்னுடைய சொந்த பகை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். They don't see the enmity of the other person. மற்ற நபருடைய பகையை பார்ப்பதில்லை. I was thinking, Lord, I just need to be a child of the devil to see the sin in other people. To see the sin in other people, I just need to be a child of the devil. ஆண்டவரே, மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை நான் பார்ப்பதற்கு நான் பிசாசின் மகனாக தான் இருக்க வேண்டும். That's all. அவ்வளவுதான். That's all the minimum qualification that you need. நீங்க உங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச தகுதி பிசாசின் மகனாக இருந்து விட்டால் போதும், மற்றவர்கள் மீது குறை கண்டுவிடலாம். So you don't have to become spiritual to see the sin of other people. மற்றவருடைய பாவத்தை பார்ப்பதற்கு நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வேண்டும் என்று தேவையில்லை. But if you can see your own sin, ஆனால் உங்களுடைய சொந்த பாவத்தை மட்டும் நீங்கள் பார்க்க முடிந்தால், and then to ask God, Lord, cleanse it, Lord. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, then you shall build fellowship. அப்பொழுது நீங்கள் ஐக்கியத்தை கட்டுவீர்கள். That is to walk in the light. இதுதான் ஒளியில் நடக்கக்கூடிய வாழ்க்கை. When you walk in the light, நாம் ஒளியில் நடப்போம். you will see your own sin. ஒளியில் நடக்கும் பொழுது உங்கள் சொந்த பாவங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். You will cleanse yourself. உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்வீர்கள். Then fellowship will be built. ஐக்கியம் பெரிதாக இருக்கும். Then the Lord can show அப்பொழுது ஆண்டவர் காண்பிப்பார் the manifold wisdom of God. தேவனுடைய அனந்த ஞானத்தை ஆண்டவர் காண்பிப்பார். He'll be able to show that to the devil and the hosts of hell. பிசாசுக்கும் அவன் சேனைகளுக்கும் தேவன் சபையின் மூலமாக இந்த அனந்த ஞானத்தை அவர் காண்பிப்பார். Where are the faithful and wise servants? உண்மையுள்ளவர்களும் விவேகம் உள்ளவர்களும் எங்கே? The Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.